الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن ابن عباس رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كل مصور في النار يجعل له بكل سورة صورها نفس فيعذبه في جهنم. قال ابن عباس فإن كنت لابد فاعلا فاصنع الشجر وما روح له وما روح في متفق عليه. கணிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக 305வது பாடத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். சுவர், கல், ஆடை, பணம், தலையணி மற்றும் இது போன்றவற்றில் உயிருள்ளவற்றின் உருவத்தை வரைதல் கூடாது என்ற தலைப்பு. இப்போ நேற்று அல்லது முந்தைய அமர்வில் நாம் உருவத்தை வரையக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். உருவத்தை வரையக்கூடியவர்கள் மீது அல்லாஹு தஆலா அவருடைய லானத்தும் அவனுடைய கோபம் நிலவுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சபித்திருக்கின்றார்கள். உருவங்களை வரையக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய தண்டனை என்ன? ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கின்றார்கள், படம் வரையும் அனைவரும் நரகில் புகுவார். அவர் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும். அவரை அது நரகில் வேதனை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். நீ அவசியம் வரைந்தாக வேண்டும் என்றிருந்தால் மரத்தையோ உயிரற்றவையோ வரைந்திடு என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 2225 முஸ்லிமில் வரக்கூடிய 2110வது ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் உருவங்களை வரையக்கூடியவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அங்கு நரகத்தில் அவனை இந்த உருவங்கள் தான் என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா இதற்கு உயிரை கொடுப்பான். பிறகு இவர்கள் அந்த ஓவியத்தை, அந்த வரைந்தவருக்கு தண்டிப்பார்கள், தண்டனை கொடுப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ இங்கு இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, இந்த உருவத்திற்கு உயிரை கொடுக்குமாறு அவனுக்கு கட்டிடப்படும். ஆனால் அது அவனால் செய்ய முடியாது. அதற்காகவே அவன் தண்டிக்கப்படுவான் என்றும் முஸ்லிமில் புகாரில் வரக்கூடிய 5963வது ஹதீஸில் வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸிலும் நம்ம உருவங்களை வரையக்கூடிய விஷயத்தில் நாம அஞ்சு கொள்ள வேண்டும். நான் நேற்று தெளிவான பாடங்களை நாம பார்த்திருக்கின்றோம். அதை தவிர இங்கு இன்னொரு ஹதீஸிலும் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான் என்று என் படைப்பை போல் படைக்க முயற்சிப்பவன் விட அநியாயக்காரன் யார்? அவர்கள் ஒரு எறும்பை படைக்கட்டும், அல்லது அவர்கள் ஒரு விதையை படைக்கட்டும், அல்லது அவர்கள் ஒரு தொழி கோதுமையை படைக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுவும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இங்கு இந்த இரும்பையோ அல்லது கோதுமையோ அல்லது சிறிய ஒரு விதையை படைக்கட்டும் என்று சொல்லப்படுவது என்ன? படைப்பதற்காக அனுமதி கிடையாது. இங்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுகின்றான், நீங்கள் உருவத்தை வரைகின்றீர்கள், முடிந்தால் ஒரு எறும்பை படைத்து காண்பியுங்களே, முடிந்தால் ஒரு விதையை நீங்கள் படைத்து காண்பியுங்கள் என்று அல்லாஹு தஆலா மிக கடுமையாக இங்கு எச்சரிக்கின்றான். மனிதன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருந்தும் அவன் ஒரு விதையை தன்னுடைய தரப்பிலிருந்து படைத்துவிட்டு அதை கொண்டு விளைச்சலோ அதை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது. அது அல்லாஹு தஆலா எதுவரை நாடாதவரை அந்த விஷயம் என்ன, அதற்கு உயிரோ அல்லது அது பிறக்கவும் அல்லது அது படைக்கப்படவும் முடியாது. இப்போ இங்கு இங்கு அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புக்கு ஒப்பாக படைக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹு தஆலா கடினமாக இங்கு தெரியப்படுத்துகின்றான். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம உருவங்களை வரையக்கூடிய விஷயத்தில் அஞ்சி கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் வரையக்கூடிய விஷயங்கள், மற்ற இயற்கையான விஷயங்கள், உயிரில்லாத விஷயங்களை வரைவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டும், இதை மாதிரி உயிர் உள்ள கண், முகம், ரூஹ் உள்ள விஷயங்களை வரையாதீர்கள் என்று அவர்களுக்கும் நல்ல விதமாக நாம தெரியப்படுத்தி கொண்டே வரும் பொழுது, வளரும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல எந்த வீட்டில் உருவப்படமும் நாயும் இருக்கும் அந்த வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்ற ஹதீஸும் இருக்கு. எந்த வீட்டில் நாயும் உருவப்படம் உள்ளதோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள். புகாரில் வரக்கூடிய 5958வது ஹதீஸ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இப்படிதான் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? வாக்கு கொடுத்திருந்தார்கள், இந்த நேரத்தில் வருவேன் என்று. ஆனால் அந்த வரக்கூடிய அந்த நேரமாகிவிட்டது, அவர் வரவில்லை, தாமதமானது. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கட்டிலுக்கீழ் ஒரு சிறிய ஒரு நாய்க்குட்டியை பார்க்கின்றார்கள். இது யாரு கொண்டு வந்தாங்க, இது எப்பொழுது வந்தது என்று சொல்லி அதை விரட்டிய பிறகு வானவர்கள் வந்தார்கள். அப்ப நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்காங்க, நீங்கள் சொன்ன வாக்கு எப்பவும் மீற மாட்டீங்களே, நீங்கள் நேரத்துடன் வரக்கூடியவர்கள், ஏன் நீங்கள் வரவில்லை? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாய் எப்போது வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் தெரியப்படுத்துகின்றார்கள், உங்களுக்கு உட்கார்ந்திருந்தேன், என்னிடம் நீங்கள் வரவில்லையே என்று கேட்டேன். உங்கள் வீட்டில் இருந்த நாய்தான் என் வருகையை தடுத்தது. நாயும் உருவச்சிலையும் உள்ள வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய 2104வது ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இங்கும் என்ன, உருவப்படங்கள், நம்முடைய வீட்டில் உருவப்படங்கள் வைப்பதை, இந்த அனைத்து விஷயங்களையும் தவிர்க்க வேண்டும். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம். இப்போ நியூஸ் பேப்பர்ல நிறைய படங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்வது உஸ்தாத் என்று பார்க்கும் பொழுது ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ்விடம் இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது, நீங்க வாங்கக்கூடிய நோக்கம் என்ன என்று பார்க்கணும். அது நீங்கள் இந்த படத்திற்காக வாங்குகின்றீர்கள் என்றால் அது வாங்குவது ஹராமானது. அந்த வாங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் என்பது அது இன்ஃபர்மேஷனுக்காகவும் செய்தியை அறிந்து கொள்வதற்காக என்றால் அது அனுமதிக்கப்பட்டது. அதை நாம் படித்துவிட்டு முடிந்த அளவுக்கு உள்ளே வைத்து விட வேண்டும் என்று நாம இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்பட்டது. அதே போல உருவத்துடைய சிலைகளை வைப்பது, குறிப்பாக குழந்தைகளுக்கு பொம்மை வைத்து விளையாடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை ஷோகேஸ்ல வைத்து அழகு பார்ப்பதோ அல்லது அதற்கு பிரத்யேகமாக ஒரு சில பொம்மைகளை, கார்ட்டூன் பொம்மைகளை வாங்கி வைப்பதோ என்பது என்ன, இதை நாம செய்யக்கூடாது. இதுவும் என்ன, வானவர்கள் வீட்டில் வராத அந்த நிலையில் ஏற்படும். வீட்டில் குழந்தைகள் விளையாடுகின்றார்கள் என்றால் அந்த விஷயம் என்ன, இதில் ஆகாது. ஏன் ஆகாது என்று கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சின்ன சின்ன பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்துல ஒரு குதிரை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கேட்டாங்க, அது ரக்கை போல அங்கே நிலை இருந்தது. அந்த காலத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அம்மை ஆயிஷாவிட கேட்டாங்க, என்ன குதிரைக்கு ரக்கையும் இருக்குமா என்று கேட்டார்கள். உடனே அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், பதில் அளித்தார்கள், ஏன் இருக்காது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரக்கை இருக்குமே என்று சொல்ல உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்னகைத்து சிரித்து விட்டு மௌனமாக சென்று விட்டார்கள். அப்போ அதிலிருந்து உலமாக்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பொம்மைகளை விளையாடுவதற்காக பயன்படுத்துவது என்பது குற்றமில்லை. ஆனால் அதை நாம ஷோகேஸ்ல வைத்து அழகு பார்க்கக்கூடிய விஷயத்தில் நாம செய்யக்கூடாது. இது அனைத்தும் என்ன, தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்த விஷயங்களை நாம தடுத்து கொள்ள வேண்டும். அதே போல சில விஷயங்கள் நம்முடைய வீட்டுல, சிலருடைய ஆடையில அல்லது சில பொருட்கள்ல உருவங்கள் இருக்கு. அதற்கு என்ன செய்வது, அதனுடைய முகத்தை நாம அழித்து விட்டோம் என்றால், அதனுடைய முகத்தை நாம எடுத்து விட்டோம் என்றால், முகம், கண், 2 கண்ணும் மூக்கும் அதை அழித்து விட்டோம் என்றால் அது படமாக, அது உருவமாக கருதப்படாது. அதில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிபுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புறாங்க. அதை சொல்லும் பொழுது அபுல் ஹைஜாஜ் ஹையான் இப்னு ஹுசைன் அவங்க ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், என்னிடம் அலி ரலியல்லாஹு அவர்கள், அறிந்து கொள்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பிய பணிக்கே உம்மையும் அனுப்புகின்றேன். எந்த உருவச் சிலையையும் அழிக்காமல் விட்டுவிடக் கூடாது. அத்துடன் உயரமாக கட்டப்பட்ட கபரையும் சமப்படுத்தாமல் விட்டுவிடக் கூடாது என்பதே அப்பணியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்று அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய 969வது ஹதீஸ். இப்போ உருவங்கள் இருக்கும் பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில அதனுடைய முகத்தை நாம அதை அழித்து விடுவதனால அது முகமாக கருதப்படாது. இந்த விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு
வீட்டில் உருவங்களுடைய விஷயங்கள், அது பொருட்களாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், வரக்கூடிய விஷயத்திலிருந்து நம்முடைய வீட்டை நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் வந்து விட்டதென்றால் அது இப்படிப்பட்ட நிலையில் செய்து கொள்வது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆக இந்த நாள நமக்கு எந்த வீட்டில் வானவர்கள் வருகை இருக்குமோ அதுல ஹைரும் நலனும் இருக்கும். எந்த வீட்டில் வானவருடைய வருகை இருக்காதோ அந்த வீடு மிக மோசமான ஒரு வீடாகத்தான் இருக்கும். அது ஷைத்தானுடைய ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஷைத்தானுடைய இருப்பிடமாக ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா நம் சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து முற்றிலுமாக நாம் தடுத்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட விஷயம் ஆகுமான விஷயங்களையே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவே அல்லாஹ் ஆக்கியல்வானாக.